பேசும்போது மாந்திங்கிறது ஒரு கெட்ட கிரகமாகவே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் கண்டிப்பாக அதனுடைய தோன்றுதல் வந்து நம்ம சனியினுடைய புதல்வனாக பார்க்குறோம். அதனுடைய எங்கே போய் உட்கிறதோ அந்த காரகத்தினுடைய தன்மையை பொறுத்து பலாபலன் சொல்கிறோம். ஆனால் அதே மாந்தி ஒரு சில வீட்டில் கெட்ட ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது கூட ஒரு பெரிய ஆள் ஆக்குது ஒரு ஜாதகனை அப்படின்னா அது செல்கின்ற பாகையை பொறுத்து தாங்கயா அதனுடைய பலாபலன் அமையுது. இது ஜோதிட ரீதியாக நான் வந்து பெரிய ஆராய்ச்சியை பண்ணிகிட்ருக்கிறேன். வர ஜாதகத்துலலாம் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து மாந்தி தான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்குமே 12 வீடு வச்சுருக்கோம். 12 வீட்லேயும் வந்து அந்த மாந்தி செல்கின்ற பாதையினுடைய அடிப்படையில் அந்த குழந்தை பிறக்கும்போது எந்த பாகையில் அந்த மாந்தி அமர்றாரோ அதனுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் அதை எந்த வீடோ அந்த வீட்டினுடைய அதிபதியும் அதனுடைய காரகத்துவ தான் அது கெடுக்குது. இதில் யோக பாதைன்னு ஒன்று வருது. அதான் நான் சொன்னது ப்ளஸ். ஒரு நெகட்டிவ்னு சொல்லும்போது ஒரு ப்ளஸ்ஸை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ளஸ்ஸுங்கிறது தான் யோக பாதை. என்னென்னா அதுவும் அதே டிகிரி தான். என்னென்னா ஒரு சில டிகிரியில் இது நெகட்டிவாக ஆக்ட் பண்ணும்போது வரக்கூடிய விளைவுகள் மிக அதிகமாக இருக்குது, நெகட்டிவாகவே அதிகமாக போகுது. இந்த யோகா பாதையில் வரும்போது நீங்கள் என்ன நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அந்த திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குது. அப்போ நீங்கள் சாதாரண இன்றைக்கி ஒருத்தர் லட்சாதிபதி ஆகுனா அவனை கோடி சொன்னாக்கும், அது எப்படின்னே தெரியாது. ஆனால் அந்த மாந்தி என்னால் முடியும். இது எதை சார்ந்து வருதுன்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே போன இதில் கர்மாவை சார்ந்தது தான். ஏன்னா ஆயுள் காலகனா நம்ம யாரை குறிக்கிறோம்? சனியை குறிக்கிறோம். சனியினுடைய அப்பா யார்? அப்போ அவர் யாரை நம்ம எடுத்துக்கிறோம்? குடும்ப தலைவனாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்முடைய வம்சாவளிகள் குடும்ப தலைவனை யார் எடுப்போம்? சூரியன் தான். அப்போ அவனுடைய பிள்ளை யார்? சனி. அப்போ அவனுடைய கர்மாவையும் சேர்த்து அப்பாவுடைய கர்மாவையும் சேர்த்து இந்த பிள்ளை எங்கே கொண்டு வரான்? தீர்மானிக்கிறான். அப்போ நீ செய்த பாவம், அவன் செய்த பாவம், நான் செய்த பாவத்தை பொறுத்து தான் இந்த கர்மா அந்த ஜாதகம் அமைஞ்சிருக்குங்க போது இந்த மாந்தியினுடைய ரோல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அவன் செல்கின்ற பாதையினுடைய தன்மையை பொறுத்து பலாபலன் கொடுக்குறான் சார். அதன்படி தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து எந்த புக்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை நாங்கள் ஆய்வு பண்ணி எடுத்தது. மேச ராசியில் 23 டிகிரியில் நல்லா எழுதிக்கங்க. மேச ராசியில் 23 டிகிரியில் மாந்தி அமர்ந்திருந்தால் அது மிருத்து கொடுக்கக்கூடிய பாகையாக அமையுது. அப்போ அவனுக்கு அந்த கிரகம் 23 டிகிரியில் என்ன இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய பலாபலன் எல்லாம் அங்கே மைனஸ். அதே மாதிரி ரிஷபத்தில் வந்து 24 டிகிரி, மிதுனத்தில் எடுத்துட்டிங்களா 11 டிகிரி, கடகத்தில் 12 டிகிரி, சிம்மத்தில் 13 டிகிரி, கன்னியில் 14 டிகிரி, துலாமில் 8 டிகிரி, விருச்சிகத்தில் 18 டிகிரி, தனுசில் 20 டிகிரி, மகரத்தில் 10 டிகிரி, கும்பத்தில் 21 டிகிரி, மீனத்தில் 22 டிகிரி. இந்த டிகிரியுடைய இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரியில் இந்த ப்ராப்ளங்கிறது சம்மந்தப்படும். ஸோ அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ்ங்கிறது இல்லை நமக்கு முன்னாடி ஐயா பேசினார் இல்லைங்களா, விபத்துக்கள் அந்த காரகத்துடைய பாதிப்புகள் எல்லாத்தையுமே இந்த டிகிரியில் அமர்ந்திருந்தால் நீங்கள் சாதித்து பேசலாம். சேலஞ்ச் பண்ணுங்கள். உனக்கு இப்படி தாயா ஏற்பட்டிருக்கும், ஐயா சொன்ன மாதிரி உனக்கு மரணம் இப்படி தான் நடக்கும், இல்லை உன்னுடைய இயல்புகள் இப்படி தான் அமையும், உன்னுடைய தொழில் இப்படி தான் போகுங்கிறத நீங்கள் தெளிவாக சுட்டி காட்டலாம். அதே மாதிரி யோக பாதை நான் சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவ்னு வரும்போது பாசிட்டிவ்னு சொன்னீங்க. அந்த யோக பாதைக்கு பார்த்தீங்களா மேஷத்தில் 21 டிகிரி, ஆமாம். ஸோ இந்த யோக பாதையில் போகும்போது கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக நடந்திருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மாந்தி போகும்போது, ஆமாம், திடீர்னு கோச்சாரப்படி பார்க்குறீங்க, அன்னைக்கு சூழ்நிலையில் இந்த டிகிரியில் அந்த மிருத்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நீ வந்த காரியம் உனக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும்,
நடக்கும். நீங்கள் மற்ற 9 கிரகத்தை தொடவே வேண்டாம். இந்த மாந்தியை பிடிச்சிங்களாவே இந்த காரியம் நடக்குமா நடக்காதங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி ரிஷபத்தில் 14 டிகிரி, மிதுனத்தில் 24 டிகிரி, கடகத்தில் 7 டிகிரி, சிம்மத்தில் 21 டிகிரி, கன்னியில் 14 டிகிரி, துலாமில் 24 டிகிரி, விருச்சகத்தில் 7 டிகிரி, தனுசில் 21, மகரம் 14 டிகிரி, கும்பம் 24 டிகிரி, மீனத்தில் 7 டிகிரி. ஸோ இந்த டிகிரி பாகைக்குள்ளே அந்த கிரகம் செல்லும்போது யோகத்தை அளிப்பார். என்னங்கம்மா? மீனத்தில் 7 டிகிரி. அதே மாதிரி நம்ம 12 கட்டத்துலேயும் வச்சு பார்க்கும்போது இந்தந்த இடத்துல இருந்ததுன்னா இந்தந்த மாதிரி பலன்கிறது ஐயா சொன்னார். அது உண்மையான விஷயம். ஆனால் அதில் சில விதிமுறைகள் இருக்குது. ஜோதிடத்தில் நம்ம ஆய்வு பண்ண இடத்துல சில விஷயங்கள் என்னென்னா புக்கில் கூட இருக்குது. பொதுவாக அந்த மாந்திய சுப கிரகங்கள் பார்வை மாந்தி மேல் விழுந்தால் அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைக்குது. அப்போ என்னென்னா நெகட்டிவான விஷயங்கள் அங்கே கொடுக்க காத்துட்ருக்கிறான்னா அந்த சுப கிரகமாகிய குரு பகவான் அந்த மாந்தியை பார்த்தா அந்த மிருத்துவனுடைய தன்மை குறையும். அப்போ அந்த கெடுபலன்கிறது குறையும். அதே போல் சூரியன் அந்த வீட்டை பார்த்தா அந்த மிருத்துவனுடைய கெடுபலன் குறையும். அதே போல் சுக்கிரனுடைய பார்வை அந்த மாந்தி மேலே பட்டால் பார்வை அந்த மிருத்துவனுடைய பார்வை வலிமை குறைஞ்சிடும். அதே போல் இந்த இரட்டைப்படை வீடுன்னு சொல்லக்கூடிய வீடுகளில் புதன் அமர்ந்து இந்த மாந்தியை பார்த்தால் இந்த மாந்தியினுடைய வலிமை குறையும். அதே போல் வளர்பிறை சந்திரன் பார்க்க இந்த மாந்திக்குண்டான கெடுபலன்கள் குறையும். ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, ஸோ இதுக்கான ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கிடையாது. அப்போ இந்த நான் சொன்ன சுப கிரகங்களுடைய பார்வை அந்த மாந்தி மேல் விழுந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு பரிகாரம் எடுபடுமே தவிர இல்லைன்னா பரிகாரத்துக்கு வாய்ப்பில்லை. நம்ம பரிகாரம் செய்யலாம், இது சரியாக போய்டுன்னு யாரும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, அது நடக்காது. இந்த சுபகிரகங்களுடைய பார்வை அந்த மாந்திக்கிட்ட இருந்து இதுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கலாம் அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கோ இல்லை கடுமையான யாகத்தை வளர்த்தி தான் இதுக்கான பரிகாரத்தை நம்ம தேட முடியும். அதே போல் பார்த்திங்களா, பொதுவாக இந்த 12 வீட்லேயும் இந்த 11ஆம் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் மாந்தி சுபபலன்களை கொடுக்குறோம். அது ஒண்டி தான் மற்ற இதில் கம்பேரிஷன் இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் எடுக்கும் பார்த்தீங்களா, இப்போ குருவை எடுத்துக்கிட்டோம்னா 5ல் இருந்தால் 7ல் இருந்தால் 9ல் இருந்தால் 11ல் இருந்தால் அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த மாந்தியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது மட்டும் கொடுப்பான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 11ஆம் வீட்டில் அபமிருத்து நட்சத்திரத்தில் ஏறி இருந்தால் அதுவும் இல்லை. ஸோ அப்போ இவன் ஏறி நின்றுருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய மிருத்து பாகையை டச் பண்ணி பாருங்கள், அதை ஆய்வு பண்ணி எடுத்தால் தான் இந்த மாந்திக்குண்டான முழு பலனை நாம் சொல்ல முடியும். அதே மாதிரி திருமணம் பந்தங்களும் ஒருத்தருடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை குடும்பத்துக்கு இந்த மாந்தி பெரிய ரோலாக இருக்குது ஜாதகத்தில். சார் நாங்கள் எல்லா பரிகாரமும் செஞ்சிட்டோம், ஆனால் எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, இல்லை இத்தனை பரிகாரம் பண்ணி என் வாழ்க்கை இப்படி போச்சு சார், நான் கோர்ட்டில் நிற்கிறேன் சார், நான் டைவர்ஸிங் நிற்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்களா, இந்த மாந்தி தான் பெரிய ரோலாக இருக்குது. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் டைம் கிடைச்சதுன்னா இந்த நேரத்தை கணிச்சிக்குங்க, ஜாதகம் போடுங்க. அடுத்த டைம் நீங்கள் வரும்போது இதுக்கு எனக்கு பலாபலன் கொடுங்க. இந்த மாந்தி இதில் என்ன ரோல் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அதாவது டைமிங் பார்த்தீங்களா 3/3/2000 3 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஜாதகம் தான். இது மாதிரி என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக இது பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக கணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக 3/3/2000 வெள்ளிக்கிழமை காலையில் விடியற்காலை 2:30 AM சேலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கல்வி, பொருளாதாரம், தாய் தந்தை, இதை மட்டும் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த நட்சத்திரங்கள், அந்த நம்ம கிரகங்கள் ஏறி நின்றுருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திரத்துடைய பாகைகளும் பாதங்களையும் ஆய்வு பண்ணுங்கள். இந்த மாந்தி இதில் எவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்குங்கிறது கண்டிப்பாக அடுத்த முறை உங்கள்கிட்ட நான் இதுக்கு விளக்கத்தை நான் தரேன்.
ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா தான் அது வந்து உங்களுக்கு அனுபவமாகவும் இருக்கும். பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் நான் சொன்னதை வச்சு ஆய்வு பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிட்டோம்னா அடுத்த ஜாதகம் வரும்போது சார் இத்தனை பரிகாரம் பண்ணோம் எங்களுக்கு நடக்கலையா சார், ஏன் சார்னு கேட்கும்போது டக்குன்னு மைண்டுக்கு வரும், மாந்தியை நீங்கள் டச் பண்ணுவீங்க. அப்போ என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமெடியை நீங்கள் தேடி கொடுக்கலாம். ஒரு அவசர நிமித்த காரணமாக நான் திருவண்ணாமலை போகிறதுனால நான் கேட்டுக்கிட்டேன் ஐயாங்கள்கிட்ட, கொஞ்சம் வந்தோடனே நான் பேசிவிட்டு கொஞ்சம் என்னை அனுப்பிச்சிடுங்க, முக்கியமான விஷயமா வெளியே கிளம்புறேன்னு. மாந்தியை பற்றி தான் பேசுறதுக்காக இருந்தேன். ஆனால் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் ஐயா முன்கூட்டியே பேசுனதால அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா சிவசண்முகம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நம்ம வாழப்பாடி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. அடுத்ததாக ஐயா ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க ஐயா. என்னுடைய பெயர், எனக்கு பட்டம் கொடுத்தது நம்ம வாழப்பாடி வட்டாரம் தான். நன்றி அதற்கு. ஜோதிட வித்யாபதி எஸ் சிவசண்முக சுந்தரம், சேலம். என்னுடைய செல் நம்பர் 8778125829. எந்த சந்தேகனாலும் கேளுங்க. 8778125829. எந்த சந்தேகம் வேணாலும் என்னை கேட்கலாம். நாட் ஓன்லி மாந்தி, எந்த கிரகத்தில் இருந்தாலும் இது பண்ணலாம். பட் நான் வந்து ஜோதிடத்தை வந்து வியாபார நோக்கமாகவோ இல்லை சாஸ்திரம் பார்க்கணுங்கிறதுக்காகவோலாம் இல்லை. இது ஒரு ஆய்வாக நான் வந்து பார்த்துட்ருக்குறேன். இது பரம்பரையாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம், வள்ளூர் குல சமுதாயம் சேர்ந்தவங்க. அதனால் பரம்பரையாக மூதாதிரிலேருந்து பார்த்துட்ருக்கனால அதை நான் ஒரு ஆய்வாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் நேச்சுரலாக என்னுடைய தொழில் மருத்துவம் வச்சுங்களா. அதனால் இது நம்ம கலை, இதை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கான ஆய்வில் இப்போ நான் பண்ணிட்டுருக்கனால இந்த மாந்தியை பற்றி யாரும் சரியாக அதை எடுக்கிறது இல்லைங்கிறதுனால ஸ்பெஷலாக அதை எடுத்து நான் பார்த்துட்ருக்குறேன். அதுதான். அதனால் ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக ஏதாவது இருந்தாலும் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஃபோன்லேயே தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு விளக்க தரேன். நன்றி.